கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஜனம், பணம், கணம், இதுல ஒரு பெரிய திரட்சியை நீங்கள் பார்க்கிற மாதமா இது இருக்கும். சங்கீதம் 20 சொல்லுது, ஆபத்திலே அவன் கூப்பிடும் பொழுது என்ன பண்ணுவாராம்? சீயோனில் இருந்து அவர் ஒத்தாசை அனுப்புகிற தேவனா இருக்கிறார், பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார். My help is came from above. நான் சொல்லுவோமா? ஹalleluya. சொல்லும் போதே ஒரு சகாயம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும். ஆமென். அதிகாலையிலே அதற்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உதவி கண் முடிச்சு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்றோம் அப்படின்னா ஆண்டவர் பேசவே செய்யறார். ஹalleluya, ஹalleluya. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஹalleluya. மோரவா சன்சலபடராதி, அதிகாலையிலே அதற்கு சகாயம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எனக்கு சகாயர், மனிதன் எனக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லலாமே என்று எழுதியிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகாயம். ஆமென். My help is came from above. சியோனில் இருந்து ஒத்தாசை அனுப்புகிற தேவன். சங்கீதம் 20. இது மெசேஜ் கிடையாது. இது முதல்ல நீங்க வந்தீங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு போனஸ் இன்னைக்கு. ஆமென். ஹalleluya. செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே இந்த மாதம், இந்த மே மந்த் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாகவே சில சகாயங்களை சுமந்து கொண்டுதான் நீங்க போக போறீங்க. சில பெரும் உதவிகளை பெற்றுதான் நீங்க போக போறீங்க. நீங்க காத்திருக்கிற சில காரியங்களுக்கான ஒரு பெரிய உதவியை வாங்கிட்டு தான் நீங்க போக போறீங்க. சில காரியங்கள் முற்றுப்பட்டு தான் நீங்க அடுத்த மாசத்துக்குள்ள போக போறீங்க. சில காரியங்கள் கம்ப்ளீட்டா உங்க வாழ்க்கையில தீர்க்கப்பட்டு நீங்க அடுத்த காரியத்திற்குள்ள போக போறீங்க. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. எல்லாரும் சொல்லுங்க, என் ஹெல்ப் இங்க இருக்கிறவங்க பாக்கெட்ல இருந்து வர போறது இல்ல. என் ஹெல்ப் இங்க இருக்கிற பத்திரத்தின் அடிப்படையில நடக்க போறது இல்ல. என் ஹெல்ப் இங்க இருக்கிற பூமியில இருக்கிற யாரோ ஒருத்தர் உதவி செய்யறதுனால நடக்க போறது இல்ல. என்னுடைய சகாயம் நான் நம்பி இருக்கிற மலவோட நம்பி இருந்த சில மனிதர்களின் அடிப்படையில் எனக்கு வரப்போறது இல்ல. எனக்கு ஒத்தாசை வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து பொங்கி வருகிறது, பொங்கி வருகிறது. ஏன்னா வேதம் சொல்லுது, சங்கீதம் 20 சொல்லுது, அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி. எந்த நேரத்துல எப்பெல்லாம் ஹெல்ப் தேவைப்படுதோ அப்பெல்லாம் எனக்கு ஒரு சப்ளை நடக்குது. எப்போ எனக்கு ஹெல்ப் தேவைப்படுது பாருங்க. 1வது வசனம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உம்முடைய ஜெபத்தை கேட்பாரா. எல்லாரும் சொல்லுங்க, இந்த ரெசஷன் டைம்ல என்னால அடுத்த மூவே பண்ண முடியாத ஆபத்தான நேரத்துல அவர் எனது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி. Come on, declare it with me. Hallelujah. நீங்க ஆபத்துல இருக்கும் பொழுது உதவி வர்றது மட்டும் இல்ல பாருங்க, இதுக்கு முன்பதாய் நீங்கள் விதைத்த காரியங்களுக்கான ஒரு பெரிய அறுவடை நீங்க எப்போ எனக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்துலதான் உண்டாகும். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. 3வது வசனம் பாருங்க, நீர் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலிகளை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாரா. நீங்க ஆபத்துன்னு நினைக்கிற நேரம் அதுதான் உங்களுடைய ஆஃபரிங்ஸ் எல்லாம் அங்க அக்செப்ட் ஆகிற ஒரு நேரமா இருக்குது. ஓரா சதகா மாடாரதலமா. நீங்க ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற நேரம் தான் உங்களுடைய ஆஃபரிங்ஸ் எல்லாம் அவருடைய சமூகத்துல எட்டுகிற ஒரு நேரமா இருக்குது. டோன்ட் வரி. ஆபத்திலே உமது ஜெபத்தை அவர் கேட்பாராக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து. இங்க இருக்கிறவங்க பாக்கெட்டை சிக்கன்னு பிடிச்சு வச்சுக்கிடலாம், சைன் போட மாட்டேன், நிறையா நிக்கலாம், நானு உதவி செய்ய மாட்டேன், போனை கூட அட்டன் பண்ணாம இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க ட்ரெண்ட் காலை, உங்களுடைய போன் காலை எப்பொழுதுமே அட்டன் பண்ற ஒரு இடம் இருக்குது. அது என்னமா? அது சீயோன். எல்லாம் சொல்லுங்க, அது சீயோன். அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஹalleluya, ஹalleluya. உங்களை யாரும் ஆதரவுகிற நீட்டலன்னாலும் உங்களுடைய ஆபத்தான நேரத்துல நீ இவ்வளவு மோசமான சிச்சுவேஷனுக்குள்ள போவேன்னு நான் எதிர்பார்க்கலப்பா, எல்லாம் கைமீறி போயிட்டு அந்த நேரத்துல ஒரு ஆதரவு தரம் உங்களுக்கு உண்டாகும். அந்த நேரத்துலதான் உங்களுடைய விளைச்சலே உண்டாகும். நீங்க செலுத்தின ஆஃபரிங்குடைய அறுவடையே அந்த ஆபத்தின் நேரத்துலதான் உண்டாகும் ஆண்டவர் சொல்றாரு. இனி உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஒரு ஆபத்து வந்ததுன்னா அதை பார்க்கும்போது நீங்க சொல்றீங்க, இப்ப எனக்கு ஒத்தாசை வருகிற நேரம், இது எனக்கு ஆபத்தின் நேரம் அல்ல, இது எனக்கு பிரச்சனையின் நேரம் அல்ல, இது என்னுடைய ஒத்தாசை வருகிற நேரம். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வருகிற நேரம், எனக்கு ஹெல்ப் வர்ற நேரம்.
ஏமே எனக்கு உதவிகள் வருகிற நேரம் மோரபா சந்தல படர ஹாரபா யாத்தாக்கா மடரதலபா சந்தல படர. ஏமேன். ஆண்டவருடைய பேச்சு வழக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒருபோதும் சிங்குலர்ல ஆண்டவர் பேசவே மாட்டார். அவர் வாயை திறந்தாலே என்ன வருதுன்னா திரள் அப்படின்னு தான் வருது. ஏமே நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாயா இப்படிதான் வருது. நீ ஒரு வீடை கட்டி ஓஹோன்னு வாழ்வாயாகங்கிறது அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தையே அடையாது பாருங்க. அவர் பேசினா எப்படி பேசுறாரு? பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நிரம்புதல், நிரம்பி வழிதல், திரள். இதுதான் கர்த்தருடைய ராஜ்யமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையும் அப்படிதான் இருக்குது. அவர் ஒருபோதும் இது நீ கொஞ்சோட வச்சுக்கோ, ஏதோ இந்த உலகத்துல ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஏன்ட்ட ஓடி வந்துரு அப்படின்னு ஒரு இடத்துலையும் பைபிள்ல அவர் சொல்லவே இல்லை. அவர் பேச ஆரம்பிச்சா எல்லாம் திரள். எல்லாரும் சொல்லுங்க, திரள், பெருக்கம், பழுகுதல், பெருகுதல். ஆமா, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன பண்றாரு? பலனை தந்து சத்துவம் மற்றவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படின்னு இருக்கு. ஏசாயா 40:28 இருக்கு பாரு. இடையில கூட நம்ம அதை பேசணும். என்ன பண்றாராம்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். பலவீனன்னு என்ன சொல்றாரு? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். பலவீனத்துல இருக்கிறவன் நார்மல் ஆயிடுச்சு, இப்ப பரவாயில்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்தா போதும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். நீங்க 4 நாளுக்கு முன்னாடி பலவீனமா இருந்தீங்க, இப்ப என்ன இருக்கீங்க? இப்ப பயில்வானா ஆயிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்றது இல்லை. பரவாயில்ல நல்லாயிட்டு அப்படின்னு தான் சொல்லாம. ஆனா இவர் சொல்றாரு, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். இது என்னங்க இருக்குது? இது என்னங்க? நேற்று வரைக்கும் சாக கிடந்தவன் இன்னைக்கு 6 பேக் வச்சுட்டு வந்து நின்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படித்தான், நான் சுகம் கொடுத்தா ஏதோ ஒரு சுகத்தை கொடுக்கறது இல்லை, பார்த்தா 10 பேர் பார்த்து வேந்து நிக்கிற அளவுக்கு தான் உனக்கு சுகத்தையே நான் தருவேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ பணம் தரதா இருந்தா அவர் எப்படி தர்றாரு? திரள். எல்லாரும் சொல்லுங்க, திரள். தேவன் எனக்கு இந்த மனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, என்னை ரொம்ப போட்டு புடமிட்ட ஒரு வார்த்தை இது பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஜனம், கணம், பணம். ஏமே ஜனம், கணம், பணம். நிறைய பேர் யோசிக்கிறதுன்னா பணம் மட்டும் இருந்தா போதும். இல்லவே இல்லை. நீ எவ்வளவு பெரிய வெத்தக்காரனா இருந்தாலும், நீ எவ்வளவு தாளந்து மிகுந்த ஒரு நபரா இருந்தாலும், அதை மக்களுக்கு முன்பதாய் செலவழிக்கல அப்படின்னு சொன்னா, உனக்கு மக்கள் இல்லை அப்படின்னு சொன்னா உன்ன மாதிரி தரித்திரனே இருக்க முடியாது அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் இருந்தார். அங்க ஜனமே இல்லைன்னா அவன் எவனுக்கு ராஜாவா இருக்க போறான்? ஜனம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, ஜனம் முக்கியம், பணம் முக்கியம், ஜனம் முக்கியம், கனமும் முக்கியம். மரியாதை இல்லாத ஒரு ராஜாவா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்ல நிறைய ராஜாக்கள் அப்படி இருக்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்துல நிறைய ராஜாக்கள் மரியாதை இல்லாம இருக்காங்க. பணம் இருக்குது, மக்களும் இருக்கிறாங்க, ஆனா கனம் இல்லை பாருங்க. ஆனா நீதிமொழிகள் இப்படி சொல்லுது. நான் இன்னைக்கு பணத்தை பத்தி ஒரு 3 நாள் தொடர்ந்து நான் பேசினேன். அதுல 2 வீடியோஸ் யூடியூப்ஸ்ல உங்களுக்காக நான் போட்டு விட்டுட்டேன். நான் போட வேண்டாம்னு நினைச்சேன், ஆனால் எனக்கு மனசு கேட்கல, அதனால நான் போட்டு விட்டுட்டேன். அதை நீங்க தவறாம பணத்தை பத்தி நான் பேசின விஷயங்களை நீங்க கேளுங்க. இன்னொரு சீரியஸும் அதுல இருக்குது, அதை போடுவோம். வருகிற 1ஆம் தேதியும் நான் என்ன பண்ண போறேன்னா, கணம் மற்றும் பணம் அந்த காரியத்தை பத்தி நான் பேச போறேன். இன்றைக்கு ஜனம். எல்லாரும் சொல்லுங்க, ஜனம். இது ரொம்ப முக்கியமா பிரதர். எனக்கெல்லாம் இப்போ வாழ்ற வாழ்க்கையை பார்த்தா யாருமே இல்லாத ஒரு நடுக்காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு போயிடலாம் உங்களுக்கு, இவனோட போட்டு போராடி படாத பாடு பட வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்கிங் இருக்குது. ஏன்னா ஜனத்தோட பழகும் பொழுது நிறைய அடி விழுது, இல்லைன்னு சொல்ல முடியாது பாருங்க. ஆனா வேற வழி கிடையாது, அப்படிதான் பழக வேண்டியது இருக்குது. அது ஒரு பெரிய திறன்பட கையாளக்கூடிய, சுலபமாய் கையாளக்கூடிய ஒரு விஷயமா தான் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. ஒரு நானுமே அந்த பிராக்டிஸ்ல இருக்கிறேன். ஏன்னா மனிதர்களால நானும் நிறைய காயங்களை பட்டிருக்கிறேன். ஆனாலும் தேவன் சொல்லியிருக்கிறாரு, ஜனம் உனக்கு ரொம்ப முக்கியம். எல்லாரும் சொல்லுங்க, ஜனம் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 16:28. ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு. எல்லாரும் சொல்லுங்க, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை. நான் சொன்னேன் இல்லையா, ஆண்டவர்
ஒரு மனுஷனுக்கு சில விஷயங்களை சப்ளை பண்ணும்போது திரட்சியாக தான் சப்ளை பண்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, திரளா சப்ளை பண்றார், அன்லிமிட்டடா தான் சப்ளை பண்றார், பெருக்கத்துக்கு நேராக தான் அவர் சப்ளை பண்றார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வலிஞ்சு போயிட்டுனா அதை அவனுக்கு பேரக்கூடாது இவனுக்கு பேரக்கூடாதுன்னு மனுஷ புத்தி தான் யோசிக்கும் பாருங்க. நான் ஆண்டவர் அப்படி சொல்லலை, வலிஞ்சு போகட்டும், நான் தான் நிறைய சப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இந்த விஷயங்கள் தேவன் ஜனங்களை சப்ளை பண்றார். ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில யார் கொண்டு வந்து சேர்க்கிறாரு? தேவன் கொண்டு வந்து சேர்க்கிறாரு. அப்படிங்கிற அறிவு இல்லாததுனாலதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அது ஏன் ஆடு, இது ஆடு, இது ஏன் ஆடுங்கிற பெரிய சண்டை சபைகளுக்குள்ள வந்துட்டு இருக்குது பாரு. இல்ல, ஒவ்வொரு மனுஷனையும் யார் அனுப்புறா? தேவன் அனுப்புறா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் அனுப்புகிறார். ஸோ ஒரு தலைவன் என்றால், ஒரு ராஜா என்றால், ஒரு ராஜரீக அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா, அவனை சுத்தி எப்பொழுதும் ஜனங்கள் இருக்கணும், ஜன திரட்சி இருக்கணும். அப்படிங்கிறது தான் தேவனுடைய பரிபூர்ண சித்தமா இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரியான ஒரு சூழல்ல நீங்க இருக்கிறீங்க. யாருமே அண்ட மாட்டேங்காங்க, கஸ்டமரே வரமாட்டாங்க. சுத்தி பார்த்தா நானே தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, ஒருத்தரும் புதுசா உள்ள வர மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உங்கள் மீது ஒரு ராஜரீக அபிஷேகம் வேலை செய்யட்டும். இந்த ஜூன் மந்த்ல நீங்க ஒரு ஜன திரட்சியை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வியாபாரத்துல, உங்க தொழில்ல, உங்களுடைய வேலை காரியங்கள்ல மிகுந்த மனிதர்களுடைய தயவுகளையும், இயேசுவானவருக்கே அது தேவைப்பட்டிருக்கு பாருங்களேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனிதர் கண்கள்ல தயவு. சொல்லுங்க, மனிதர் கண்கள்ல தயவு. இயேசு பிறந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, he sent people. எல்லாரும் சொல்லுங்க, sent people. ஜனங்களை, ஜாதிகளை என்ன பண்றாரு? இயேசுவை பார்க்கும்படியா அனுப்புறாரு பாருங்க. இப்போ இந்த நம்மெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம்ஸை பார்த்து நிறைய கெட்டு போயிட்டோம். கரெக்டா 3 பேர் 3 ஆடை வச்சுட்டு வருவான், சாஸ்திரிகள் அப்படிங்கிற பேர்ல. 3 பேரு 3 ஒட்டகத்தை குத்திக்கிட்டு அப்படியே வருவாங்க பாருங்க. 3 பேர்லாம் வரல, திரளான சாஸ்திரிகள் வந்தாங்க. அவர் இயேசு பிறக்கும் போதே பார்த்தா ஜனம் அவரை நோக்கி தேடி ஓடி வர ஆரம்பிச்சு. இயேசு போன இடமெல்லாம் ஜனத்திரள் உண்டானது. இது அவர் அபிஷேகம், தேவ ஆவி, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பிக்கும் போது மட்டுமல்ல, அவரை சுத்தி எப்பொழுதுமே ஒரு கூட்ட ஜனத்தை அவர் வைத்திருந்தார். ஒரு கல்யாண வீட்டுல இன்வைட் பண்ற அளவுக்கு ஒரு விஐபியா இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்றாரு? விஐபியா இருக்கிறாரு பாருங்க. அவரு காணாமூர் கல்யாண வீட்டுல போகும்போது அப்ப எப்பொழுதுமே என்ன பண்றாரு? ஜனத்தை திரளாய் தன் முன்னாய் அவர் வைத்திருக்கிறார். ஏன்? அதனாலதான் அவர் பெரிய தலைவர், அதனாலதான் அவர் ராஜா. இன்றைக்கு உலகளாவிய தலைவர்களுக்கு எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா, இயேசுவை கம்பேர் பண்ணும்போது எல்லா தலைவர்களுடைய செயல்பாடுகளும் அடிபட்டு போகும். ஏன்னா அவர் தான் அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறாரு, அவ்வளவு டிசைபிள்ஸ் வச்சிருக்கிறாரு, அவ்வளவு ஜனத்தை வைத்திருக்கிறாரு, அவ்வளவு பிள்ளைகளையும் அவர் தான் வைத்திருக்கிறாரு. நீங்க எதை கம்பேர் பண்ணாலும் இயேசு கிட்ட இருக்கிற மக்கள் மாதிரி வேற எதுலையுமே கிடையாது. எந்த மதத்திலையும் கிடையாது, எந்த விதமான ஆட்கள்கிட்டையும் அவ்வளவு ஜனங்கள் கிடையாது. இயேசு வாழ்ந்திருக்கும் போதே அவ்வளவு ஜனத்தோட தான் அவர் வாழ்ந்தார் பாருங்க. சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. 3 சாஸ்திரி அல்ல, அது பல ட்ரெடிஷ்னலா நம்மளுக்கு எவ்வளோ ஒருத்தன் பிக்சரை போட்டு விட்டதுனால அந்த டைம்ல அந்த ஸ்கிட் நடிக்கிறதுக்கு 3 பேர் தான் இருந்திருக்கான். அதனால அந்த 3 பேரை கொண்டு வந்து நிப்பாட்டினதுனால அதை பார்த்தவங்க அவ்வளவு பேர் என்ன பண்ணிட்டா, இப்போ வரைக்கும் ஒரு 3 சாஸ்திரி தான் வந்தா உங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. ராஜ அரண்மனையில போய் விசாரிக்கிற அளவுக்கு இன்ஃபுளுன்ஸான ஒரு பர்சனா இருந்திருக்கிறார் இயேசு. அவர் பிறக்கும் போதே ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாராம, அது எங்க அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாரும் எங்க தேடினாங்க? ரிச்சான இடத்துலதான் போய் தேடவே செய்யறாங்க பாருங்க. ஏன்னா எப்படி ஒரு பணக்கார வீட்டு பையன் தான் ராஜாவா பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சாஸ்திரிகளை கொண்டு வந்து ஆண்டவர் சேர்க்கிறார். நான் சொல்றேன், இன்றைக்கு உங்களுடைய காரியங்களுக்காக 2-3 பேர் அல்ல, திரள் ஜனங்களை தேவன் உங்களிடமாய் கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் உங்களுக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ஜனம், பணம், கணம், இதுல ஒரு பெரிய திரட்சியை நீங்கள் பார்க்கிற மாதமா இது இருக்க போகுது. சொல்லுங்க, சொல்லிட்டே இருக்கலாம். ஜனம், பணம், கணம். நான் ஏன் இதை இந்த ஜனத்தை பத்தி எம்பசைஸ் பண்ணி சொல்றேன்னா, சில புறையோடி போன முட்டாள்தனங்கள் நம்மளுக்கு உள்ள இருக்குது. ஏன்னா மனிதர்களால் நிறைய காயப்பட்டதுனால ஜனத்தை சேர்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது பாருங்க.
வந்தா என்ன வரலன்னா என்ன அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பணம் இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு பாருங்க. அப்படி கிடையாது. பணம் இருந்தா போதும், ஜனமே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஜனத்தினால தொடர்ந்து காயங்கள் உண்டாகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, இப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இல்லை, தேவன் கொடுக்கிற சப்ளை. நான் பணம் சீரியஸை பத்தி பேசும்போது சொன்னேன் பத்தியா, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்க முடியாது. நீ யோசிக்கிறத இன்னொரு ஜனத்திற்காக தான் யோசிக்க வேண்டியது. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தையா இருக்கு. நான் ஏன் சம்பாதிக்கணும், நான் நல்ல வேதனை இருப்பிட்டு நான் தொப்பைக்கு மேல ஆந்தணும், அதுக்காக மட்டும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிறைய குவிச்சு வைக்கணுங்கிறது மட்டும் இல்லை பாருங்க. நீங்க சப்ளை பண்ணணுங்கிறதுக்காக, யாருக்கு சப்ளை பண்ணணும், ஜனங்களுக்கு சப்ளை பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு அருளுகிற தேவனா இருக்கிறார். அதனாலதான் ஜனத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிந்தித்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு உங்களுடைய சிந்தையில ஒரு பெரிய விந்தை மாற்றம் உண்டாகணும். எனக்கு ஜனம் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஜனம் தேவை. நீங்க வியாபாரியா இருந்தீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஜனம் வேணும். நீங்க ஒரு தலைவனாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஜனம் வேணும். நீங்க வேலையே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஜனம் கண்டிப்பா வேணும் பாருங்க. உங்களுடைய ஃபெல்லோஷிப்புக்கு ஜனம் வேணும். உங்களுக்கு ஆலோசனைக்காரர்கள் அதிகம் வேணும். ஆலோசனைக்காரர் அதிகம் உண்டானால் ஜெயம் உண்டாகும் அப்படின்னு வேலை சொல்லி எல்லாத்துக்குமே ஜனம் வேணும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு மனுஷர்கள் வேணும், மனிதர் கண்கள் எனக்கு தயவு வேணும். இயேசுக்கே அது வேணும் என்றால் எனக்கு நிச்சயமாய் ஜனம் வேண்டும், ஜனம் வேண்டும். பீப்புள் மாதிரியான ஒரு ஒரு வெல்த்து இந்த உலகத்திலே கிடையாது. தங்கம் வெல்த்து கிடையாது, வைரம்லாம் பெரிய வெல்த்து கிடையாது, பெட்ரோல் பெரிய வெல்த்து கிடையாது, எல்லாம் கரைஞ்சு போகும். ஆனா மனுஷன் மாதிரியான வெல்த்து இந்த உலகத்துல கிடையாது. உங்களுக்கு தெரியுமா ஏன் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி உள்ள வராங்க? இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி கனடால போய் ஒரு பெரிய கம்பெனி தன்னுடைய தொழிற்சாலையை நிறுவுறது இல்லை, அங்க போய் தன்னுடைய முதலாவது ப்ராடக்டை லான்ச் பண்றது இல்லை. ஏன்னா அங்க நிலப்பரப்பு இருந்தாலும் ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்குமான தூரம் 4 கிலோமீட்டர் இருக்கு. அதாவது மொத்த நிலப்பரப்புல கனடால இருக்கிறவங்களுடைய வீடை பிரிச்சோம் அப்படின்னு சொன்னா 4 கிலோமீட்டருக்கு தான் ஒரு வீடு செட் ஆயிடும். அவ்வளவு நிலப்பரப்பு இருக்குது. ஆனா மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்குது பாருங்க. ஏன் இந்தியாவில லான்ச் பண்றான் அப்படின்னு சொன்னா, ஒரு மொபைல் போனா இருக்கட்டும் அல்லது புதிய படைப்புகளா இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பா இருக்கட்டும், நீங்க இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இங்க பீப்புள் கூட, இங்க ஜனம் ஒரு பெரிய வளம் பாருங்க. அந்த ஜன திறன் இருக்கிறதுனால இங்க என்ன லான்ச் பண்ணாலும் இம்மிடியேட்டா ப்ராடக்ட் சேல் ஆகும். சைனாலையும் இருக்கிறாங்களா பிரதர்? சைனாலையுமே மக்கள் இருக்கிறாங்களா? இந்தியாவை விட அதிகமான மக்கள் தொகை அங்கதானே இருக்கு. அங்க இல்லை, அங்க ஏன் பர்சன்ட் கம்மி. முட்டாள்தனமா ஒரு சட்டத்தை போட்டதுனால அந்த ஊர்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, என்டர்டைன்மெண்ட் பீப்புள் தான் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ப்ராடக்ட் தேவையில்லை. பழைய பாடல்களை 80s சாங்ஸ் 70s சாங்ஸை கேட்டு அப்படியே உட்காந்துடலாம் அப்படின்னு தான் யோசிக்காங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற மாதிரியான இளைஞர்கள், சம்பாதிக்கிற இளைஞர்கள் மற்ற எந்த தேசத்துலையும் கிடையாது. அதனாலதான் மார்க்கெட்டிங் பீப்புள் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி இங்க லான்ச் பண்றாங்க. இதெல்லாம் ஜெனரல் நடக்குது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் ஜனம் எவ்வளவு வல்லமை உள்ளது, ஜனத்திறன் எவ்வளவு வல்லமை உள்ளதுங்கிறத கார்பரேட் கம்பெனிக்காரங்க அவ்வளவு அதிகமா தெரிஞ்சு வச்சதுனால என்ன பண்றாங்க, இந்தியாவில் ப்ராடக்டை லான்ச் பண்ணி அவங்க லாபம் பார்க்குறாங்க பாருங்க. ஆனா நம்ம கிறிஸ்தவர்களுக்கு தான் அறிவு இல்லை, ஜனத்தை ஒரு பெருசாவே எடுக்கிறது இல்லை பாருங்க. சொல்லுங்க, பீப்புள் இஸ் த மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்னு சொல்ல முடியாது, ஒரு கருத்துக்காக நான் அதை சொல்றேன். மக்களை மாதிரி ஒரு வளம் இந்த உலகத்துல கிடையாது. ஏமே ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அதை உனக்கு தரேன், அதை உனக்கு தரேன், அதை உனக்கு தரேன், அதை உனக்கு தரேன். ஜெபம் பண்ணுவதை பற்றி வேதம் சொல்லும்போது சொல்லுது, அந்த ஆர்மர் ஆஃப் காட் சொல்றாங்க இல்லையா, ரட்சணியம் எனும் தலைசீரா, மார்க்கவசம், பட்டயம், தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயம், கேடயம், இதெல்லாம் பற்றி பேசும்போது முதுகுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஷீல்டுமே இல்லை. அந்த ஆர்மர் ஆஃப் காட் அந்த இதை சொல்லும் பொழுது முதுகுக்கு எதுவுமே இல்லை, பாதுகாப்புக்கு எதுவுமே இல்லை. முதுகுக்கு என்ன செய்யணும்? நெஞ்சில குத்தவரான நீங்க கேடயத்தை வச்சு தடுக்கலாம், பதிலுக்கு அட்டாக் பண்ணலாம். ஆனால் பின்னாடி இருந்து ஒருத்தர் தாக்கம் வந்தான்னா, நான் உங்களுக்கு சொல்லட்டா, பின்னாடி இன்னொரு மனிதனை நிப்பாட்டி வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு. 2 முதுகும் இருந்தது அப்படின்னு சொன்னா, பின்னாடி இருந்து தாக்குதல் வரும் பொழுது இன்னொரு மனிதன் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுவான். அதனாலதான்
ஜனம் ரொம்ப முக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லிட்டே வர. எல்லாத்தையும் கொல்லணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கொல்லணுங்கிற நோக்கத்தோட பவுல் போய்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு, ஒரு என்கவுண்டர் நடக்குது. என்கவுண்டர் நடக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உட்காரு, ஒருத்தன் வருவான் உன் கண்ணை திறக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன் இவரை திறந்து விட்டுற வேண்டியதானே? முதல்ல நீ விளங்கிக்கோ, தியானம் எவ்வளவு முக்கியங்கிறத விளங்கிக்கோன்னு அவனுக்கு விளக்குறாரு பாரு. அங்க பார்த்தா இன்னொருத்தன்ட்ட போய் ஆண்டவர் சொல்றாரு, அனனியாட்ட போய் சொல்றாரு, டேய் ஒருத்தன் கண்டு தெரியாம உட்காந்துருக்கான், நீ போய் கண்ணதை. அவன் எல்லாத்தையும் போட்டு தள்ளுறவனாச்சே பவுலு அப்படின்னு சொல்றான் பாருங்க. இல்ல இல்ல, உனக்கு அவன் தேவை, அவனுக்கு நீ தேவை, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, போய் டச் பண்ண சொல்றாரு பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஜனத்திரள் தலைவனுக்கு மகிமை. எத்தனை பேர் நான் ஒரு கிங்லி அனாய்டட் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? நான் இல்லை, நீங்க உங்க மேல ராஜரீக அபிஷேகம் உண்டாயிருக்குதுன்னு எத்தனை பேரு உணர்றீங்க? ராஜரீக அபிஷேகம் என் மேல இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் உணர்றீங்க? ஏமே நீங்கள் ராஜாவானால், நான் சொல்றேன், ஜனத்திரள் எப்பொழுதும் உங்களிடத்துல இருக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. நான் சொல்ல வேதம் சொல்லுது, ஜனத்திரள் தலைவனுக்கு மகிமை. சொல்லுங்க, ஜன திரட்சி ராஜாவின் மகிமை, ஜன குறைவு தலைவனின் முறிவு. நம்மளா சிஸ்டர் இருக்கிறாங்க, நான் ஒவ்வொரு வாரமும் டிஸ்கஸ் பண்ணுவேன். என்னுடைய மீட்டிங்ஸ்க்கு ஆட்கள் குறையும் பொழுது அதை என்னால் ஏற்றுக்கிடவே முடியாது. ஏன்னா எனக்குள்ள இருக்கிற அனாயிட்டிங் அதை அக்செப்டே பண்ணாது. கூகுள் மீட்டாக இருக்கட்டும் அல்லது மந்த்லி மீட்டாக இருக்கட்டும், குறையும் போது நான் கேள்வி கேட்பேன், இல்லை அடுத்து இன்னும் பெட்டராக என்ன பண்ணணும். ஒருபோதும் ஜனத்தை குறை சொல்லவே கூடாது. இப்படிலாம் நன்மையை பெற்றுட்டு போயிட்டாங்களே ஆனால் திரும்ப வரலையே, அந்த கேள்வியே இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசுகிட்டே அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இயேசு மூலியமா அற்புதத்தை அடைஞ்ச எத்தனையோ பேர், 10 பேர்ல ஒருத்தன் தான் திரும்ப வர. அப்படி இருக்கும்போது நம்மகிட்டலாம் அதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. ஆனா ஜனத்திரளை உண்டு பண்ண முடியாது. நம்ம என்ன செய்யணும், இந்த கேள்வி எனக்குள்ள எழுப்பிட்டே இருந்து பாருங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அதுக்கு ஒரு ஃபேவர் இருக்குது, அதை அன்லாக் பண்ணு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. ஏமே ஹல்லேலூயா. ஜனத்திரள் என்ற வரும்படியான ஃபேவரை நான் அன்லாக் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால். இதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஜனத்திரள் உங்களிடத்துல வரும்படிக்கு இருக்கிற அந்த ஃபேவரை நான் அன்லாக் பண்ணி விடுறேன். Receive it in the name of Jesus. Receive it in the name of Jesus. Amen. Receive it in the name of Jesus. எலியாவுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. எத்தனை வேரோட ஜாலியா இருந்துட்டு இருக்க வேண்டியது. ஆனா இப்ப தேவனை சேவிக்கிறது நான் ஒருத்தன் தான் இருக்கிறேனா, இந்த உலகத்துல வேற யாருமே இல்லையா, இப்படி தனித்து விடப்பட்ட மாதிரி ஆகி போச்சே, தனியா தூக்கி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம்புறான் பாருங்க. யாரு? எலியா. அற்புத அடையாளங்கள்ல ஃபாதர் ஆஃப் ஆல் த ப்ராஃபட்ஸ்னு பேர் எடுத்தவன், சீசனை ரிலீஸ் பண்றவன், மலையை ரிலீஸ் பண்றவன், மலையை லாக் பண்றவன், வானத்துக்கு சாவியை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற ஆளு, அந்த அக்னியை இறக்குற ஆளு, இப்படிப்பட்ட ஆளு பயந்து நடுங்கி போய் புலம்பி தள்ளுறாப்ல. ஒருத்தருமே இல்லையா. தேவனை சேவிக்கிறது நான் ஒருத்தன் தான் மிஞ்சிருக்கேன், நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதுட்டு வந்திருக்கேன் பாருங்க. 1 ராஜாக்கள். அதனால எலியாவே அழுதான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அழுக வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. எலியாவின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனா இருக்கிறார். எலியாவுக்கு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார், அதே தான் இன்னைக்கு உங்களுக்கும் அவர் சொல்றாரு. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். எலியா என்ன பண்றாரு, எசபேலுடைய பேச்சுக்கு பயந்து போய் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறாரு, சூரச்செடியின் கீழே. செத்துறாங்கிற ஒரு முடிவில் இருந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றான், ஒரு தூதன் அவரை தட்டி எழுப்பி அவனுக்கு சாப்பாடு கொடுத்து, போகிற தூரம் ரொம்ப தூரம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், போஜனத்தை கொடுக்குறான் பாருங்க. அப்போ ஆண்டவரோட ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு. ஆண்டவர் கேட்கிற, உன் காரியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு 10வது வசனம் பாருங்க. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமக்கு உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்கிறேன், என் பிராணையும் அங்க தேடுகிறார்கள். சொல்லுங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கேன். நிறைய பேருக்குள்ள இப்படி ஒரு ஃபீல் ஓடுதா? ஒத்தையும் சத்தியமாவே இருக்கிற மாதிரி இருக்குது, யாருமே இல்லையா? என்னத்தான் சம்பாதிச்சோம்? எனக்கு இந்த திங்கிங் ரொம்ப அடிக்கடி வரும் பாருங்க. எங்கேயாவது பஞ்சராய் நின்றுட்டா கூட அந்த யோசனை வரும். நம்ம வயது கொடுத்த ஒரு ஆள் கூட நம்மளுக்கு பழக்கம் இல்லையா, பூரா 2 பேரும் கூடயாவே சுத்திக்கிட்டு இருக்கோமேங்கிற எண்ணம்லாம் எனக்கு வரும். கூப்பிட்டா ஹெல்ப் பண்றது கூட ஒரு ஃப்ரெண்டு,
அப்படிங்கிற மாதிரி இல்லையா? என்ன சம்பாதிச்சோம் என்னத்த அப்படின்னு சொல்லி யோசனை வரும் பாருங்க. நிறைய நேரத்தில் நான் அப்படி யோசிச்சிருக்கேன். நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஆனால் இதே யோசனை உங்களுக்கு வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வந்திருக்குதா? ஏ அப்பா, கைதட்டுகள், கரகோஷங்கள், வா, மெய்யாகவே நான் தீர்க்கதரிசி தான். பெட்ரோல் இல்லாத வண்டி நின்றும் பாருங்க, தேவனுடைய கிருபைதான். ஆமா, நிற்கும் பாருங்க, யாருக்கு போன் அடிக்கிறதே தெரியாது. என்னடா இது ஆள்காலத்தை என்னத்தை பழகி வச்சோம், ஒரு உதவின்னு கேட்கறது கூட ஒருத்தர் கூட பழகலையா அப்படின்னு சொல்லிலாம் யோசனை வரும் பாருங்க. இப்படிப்பட்ட திங்கிங்ல இருந்து தான் தேவன் எனக்கு கொடுத்த பதில இன்னைக்கு நான் உங்களுக்கு பதிலா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுதான் அவனை யோசிக்கிறான், நான் ஒருவன் மாத்திரம் மீது இருக்கிறேன், பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்போ கர்த்தர் நிறைய அவனோட பேசுறாரு. கடந்து போனார், பூமி அதிர்ச்சி இருந்துச்சு, மெல்லிய சத்தம் இருந்தது. என்ன பண்றான், அவன் சால்வையை போதிட்டு அவன் வெளியில வாரான் பாருங்க. வெளியில வந்த உடனே கர்த்தர் அவனோட பேசுற அந்த வார்த்தையை கவனிங்க. நீ என்ன பண்ணு, ஒருத்தனை போய் ராஜாவா அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. 18வது வசனம் 17வது பாருங்க. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தஞ்செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் தனித்து விடப்படவில்லை, உங்களுக்கு நான் ஆள் இல்லை நீங்க நினைக்காதீங்க. உங்க சிந்தைக்கு ஒத்த 7000 ஜனத்தை தேவன் நீங்க இருக்கிற இடத்துல வைத்திருக்கிறான். ஏமே ஹல்லேலூயா. நீ எந்த நாட்டில இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எந்த கிராமத்துல இருந்து பார்த்தாலும் சரி, எந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருந்து நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், உங்களை மாதிரியே உங்களுக்கு ஒத்த, உங்களுக்கு கீழ்படியில, உங்களோட இசைந்து போற 7000 ஜனத்தை தேவன் நீங்க இருக்கிற பூமியில உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். எஸ், ரிசீவ் இட். அந்த ஃபேவர் உங்க மீது நான் அன்லாக் பண்ணி விடுறேன் இயேசுவின் நாமத்தினால. அந்த ஃபேவர் உங்க மீது கட்ட வைத்து விடுறேன். உங்க வியாபாரத்துக்கு, உங்க மினிஸ்ட்ரிக்கு, உங்க தொழிலுக்கு தேவன் 7000 ஜனத்தை உங்களுக்காக மீதம் வைத்திருக்கிறார். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். உங்களுக்காக தேவன் மீதம் வைத்திருக்கிறார். மோரவா சந்தலவட ஆசையா சொல்லுவோமா, சில நம்பர் கவுண்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பிரேயர்ல நீங்க விட்டுறாதீங்க. தேவன் ஹீப்ரூ லாங்குவேஜ் எல்லாமே நம்பர்ஸோட ஒத்து போயிட்டே இருக்கும். தேவன் பைபிள்ல நிறைய நம்பர்ஸ் சொல்லிட்டே வராரு. 50 50, 100 100, 1000 1000, 3 5 எல்லா நம்பருக்கும் மதிப்பு இருக்கு பாருங்க. நீங்க பிரேயர்ல இந்த நம்பரை டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஹெவனுக்கு அதுதான் புரியும், ஹெவனுக்கு அதுதான் புரியும். நான் சொல்றேன் 7000 ஜனம், எல்லாரும் சொல்லுங்க 7000 ஜனம், 7000 ஜனம். முதல்ல இதுல ஆரம்பிப்போம். எனக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் வரணும், கோடிக்கணக்கான ஜனங்கள் வரணுங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மைதான். ஆனா நான் சொல்றேன் 7000த்துல முதல்ல ஆரம்பிப்போம். ஏமே ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை எக்ஸாம்பிளுக்கு எடுத்து காட்ட போறேன். டைம் கம்மியா தான் இருக்கு, பரவாயில்ல. ஒரு 5-6 சம்பவங்களை நான் எடுத்து சொல்ல போறேன். எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு என்ன நம்பர்ல உங்களுக்கு வேணுமோ அந்த ஜனத்தை இந்த மாதத்துல நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. ஏமே சொல்லுங்க, அந்த ஜனத்தை இந்த மாதத்துல நான் ரிசீவ் பண்ண போறேன். பாகாலை சேவிக்க இவனுக்கு என்ன பயம், எல்லாரும் பாகால் காலில் போய் விடுதான், பாகால போய் முத்தம் கொடுக்குறானே, நான் ஒருத்தன் தான் மிஞ்சிருக்கேன், நான் ஒருத்தன் தான் இருக்கேன், என் கனவுக்கு ஒத்த ஆளே இல்லையா, எனக்கு உதவி செய்ய முடியா யாருமே இல்லையா, என்னோட பயணிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லையா, ஆனா தனிச்செல்லாம் விட்ட மாதிரி இருக்குது. இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவர் வந்து வெளியில கூப்பிட்டு சொல்றாரு, மெல்லிய சத்தத்துல அவனை கூப்பிட்டு வந்து வாராஜா அப்படின்னு. இதை விட எப்படி சொல்ல முடியும், இடி முழக்கத்துல சொல்லல, தபால் திபால்லாம் சொல்லல, மெதுவா கூப்பிட்டாவிட்ட காதுல ஓதுறாரு பாருங்க, இங்க வா, பாகாலுக்கு முடங்காது இருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தஞ்செய்யாது இருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க மினிஸ்ட்ரிக்கு, உங்க வியாபாரத்திற்கு, உங்க பிசினஸ்க்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு 7000 ஜனத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 7000 ஜனத்தை தேவன் வைத்திருக்கிறார். மோரவா ஷாக்கா மடரதளவோ. 1 சாமுவேல் 22 எடுங்க.
வேதத்துல எல்லா பைபிளையும் தனித்து விடப்பட்ட ஆள் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன தைரியத்துல ப்ரோ இப்படிலாம் பேசுறீங்க நீங்க? ஏன்னா வேதத்துல சொல்லியிருக்கிற எல்லா பக்கிகளும் தனித்து விடப்பட்டவர்கள் தான். அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் தனித்து விடப்பட்டவர்கள் தான். அவங்க மேல இருந்த அபிஷேகத்தை ஹானர் பண்ணாம எட்டி உதைக்கப்பட்டவர்கள் தான். அந்த தைரியத்துல தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு நடந்திருக்குன்னா எனக்கும் நடக்கும், உங்களுக்கும் நடக்கும். ஏமே நிச்சயமா நம்புறேன். எல்லாரும் பைபிள் கையில இருந்தா நீங்க எடுத்துவாங்க. ஆமா, எடுத்துக்கோங்க. இந்த பைபிளுக்கு நடந்திருக்குன்னா எனக்கு நடக்கும். டெய்லி காலையில இதை இப்படி சொல்லுங்க பாருங்க, இப்படி சொல்லுங்க. தேவ தூதர்களுக்கு நீங்க கட்டளை எடுங்க. இல்ல தாவீதுக்கு இதை நீ செஞ்சிருக்கா எனக்கு நீ செய்யணும். எலிசாக்கு நீ அதை செஞ்சனா எனக்கு நீ அதை செய்யணும். எலியாவுக்கு நீ அதை செஞ்சனா நீ எனக்கு அதை செய்யணும். ஆபிரகாமுக்கு நீ செஞ்சனா எனக்கு செய்யணும். என் தேவன் வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாதவர். இந்த சத்திய வேதம் அவருடைய ஆவியினால கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் முழுமையா நம்புறேன். 7000 ஜனத்தை எனக்கு என்று தேவன் வைத்திருக்கிறார். ஏமே ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது தனிச்சு விடப்பட்டு ராஜாவால துரத்தப்படுறான். ராஜாவாலேயே துரத்தப்படுறான். ஒரு தேசமே சேர்ந்து, ஒரு ராணுவமே சேர்ந்து அவனை வந்து போட்டு கார்னர் பண்ணுது பாருங்க. ரஜினி சிவாஜி படத்துல சொன்ன மாதிரி அவன் ஒரு கார்னர்ல போயிட்டு ஐ வாஸ் ஹெல்ப்லெஸ், ஐ வாஸ் கார்னர் அப்படிங்கிறான். சூழல் அந்த மாதிரி மாறிடுச்சு பாருங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? 1 சாமுவேல் எடுங்க. 1 சாமுவேல் ஒரு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. போகும்போது முழுக்க என்ன ரொம்ப ராஜ வாழ்க்கைலாம் வாழல. கிங்லி அனாயிட்டட் இருக்கு. எல்லாம் சொல்லுங்க அனாயிட்டட். உங்களுக்கு தெரியும் தாவீது எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டான். அவனுடைய அண்ணன்மார் முன்னாடி சாமுவேல்ல இருந்து என்ன பண்றான்? கொம்பு தைலத்தினால அவனை அபிஷேகம் பண்றான் பாருங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம், ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் இந்த காரியங்கள்லாம் நடக்குது. அதனாலதான் சொல்றேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேனே ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடக்கு அப்படிங்காதீங்க. தாவீதுக்கு நடந்திருக்குது, அவனுக்கும் நடந்திருக்குது. அவனும் அந்த அபிஷேகம், இந்த சூழலெல்லாம் தாண்டி அந்த அபிஷேகம் கொப்பிடிச்சு வெளியில வந்து ராஜாவா அவன் அமர்ந்த அது உண்மைனா, நான் சொல்றேன் நீங்களும் அதே மாதிரி இந்த சூழல் எல்லாம் உங்களுடைய அபிஷேகத்தினால முறிக்கப்பட்டு நீங்கள் எழும்பி மறுபடியும் ராஜாவாய் உட்கார்வது அதிர்ச்சியமா இருக்கு. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 22 பாருங்க. தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரனும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். 2வது வசனம் பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடி கொண்டார்கள். ஜனத்தை தேவன் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கென்று ஜனத்தை தேவன் வைத்திருக்கிறார். மோரபா ஷதலபா தகமட ரதலபோ ஷியான் தலபடர. அவன் அவர்களுக்கு தலைவன் ஆனான். ஹாரபா ஷந்தலபடர. வர்ற ஜனம்லாம் சூப்பர் ஸ்டாரா வரணும்னு மட்டும் தயவுசெய்து நினைச்சிடாதீங்க. வர்ற ஜனம்லாம் அப்படியே வேற லெவல்லையும் ஆண்டவர் தருவார். நான் சொல்றேன், சாமுவேலுக்கு மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. யூகித்து செய்யக்கூடிய புத்தி, அறிவு, தெளிவு, ஞானங்களினால் நிறைந்த ஜனத்தை தேவன் என்ன பண்றாரு? சாலமோனுக்கு கொடுக்குறாரு, ஆலயம் கட்டும்படி. ஆனா எந்த நேரமும் அப்படி வர்றதில்ல. உங்களுக்கு என்ன பர்பஸோ அதை ஃபில் பண்றதுக்கு ஜனங்கள் அந்த மாதிரியான ஞானத்தோட வராங்க. ஆனா எல்லா நேரத்திலும் எப்படி வர்றதில்ல. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை ரிசீவ் பண்றதுக்கு தான் ஆட்களே வராங்க. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு கடனற்ற ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னா இதை ரிசீவ் பண்ற. தாவீது கடனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போதுதான் முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க என்ன பண்றாங்க? அவனை நேரம் வராங்க. அவன் தலைவனானான். நான் முதலே சொன்னேன், தலைவன் என்றால் ஜனத்திரள் தலைவனுக்கு மகிமை, ராஜாவுக்கு மகிமை அப்படின்னு இருக்கு. ஜனக்குறைவு தலைவனுக்கு குறைதான் அப்படின்னே சொல்லுது. இவன் பாருங்க, 400 பேர் அவங்களோட கைகோர்க்கிறாங்க. ஏமே ஹல்லேலூயா. 400 7000? இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இம்மிடியேட்டா எனக்கு இது சாங்ஷன் ஆகட்டும். அந்த ஃபேவரை நான் அன்லாக் பண்றேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வியாபாரத்துக்கு எத்தனை டைஅப் வேணும், எத்தனை நாடுகளுக்கு நீங்க அதை கொண்டு போகணும், அதை அன்லாக் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. மோரவா சிலருக்குலாம் இன்டர்நேஷனல் டோர்ஸ் இன்றைக்கு ஓப்பன் ஆகும். ஏமே இன்டர்நேஷனல் டோர்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆகும். ஆமா, உங்க பிள்ளைகள் படிப்பு சம்பந்தமான இன்டர்நேஷனல் டோர்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ஆகும். மோரவா ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். உங்களுடைய வியாபாரங்கள் ஆமா பயணிக்க போகுது, நாடுகளுக்கு பயணிக்க போகுது. ஆமென். உங்க கஸ்டமர்ஸ தேவன் நீங்க போற இடத்துல எல்லாம் 400 கொடுக்க போறாரு. ஆமென். போற இடத்துலலாம் என் கேபியில தப்பிச்சு ஒளிஞ்சவனுக்கே தேவன் 400 ஜனத்தை கொடுப்பாரு. ஆனால்
நான் சொல்றேன், உங்களுக்கு தருவது அதிக நிச்சயமா இருக்குது. தப்பிச்சு ஓடணும், பொழப்ப நடத்தணும்னு நினைச்சு ஓடுறவனுக்கே 400 பேரை தேவன் கொடுத்தவனை தலைவனாக்கி அழகு பார்ப்பாரே. ஆனால் ஆமா, உண்மையான தேவனுடைய ரத்தத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும் ராஜ்யத்தின் பணியோடு இணைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு எத்தனை அதிகமா அவர் செய்கிறவரா இருக்கிறார். ஆபிரகாம் பாருங்க, எகிப்துக்குள்ள கிராஸ் ஆகி வெளியில வா, தனியாக போறான். உள்ள கொண்டாட்டியா தங்கச்சின்னு தான் சொல்லியிருக்கான். உள்ள போயிட்டு வெளியில வரும்போது வேதம் சொல்லுது, அவன் ஆடு மாடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் உடைய சீமானா இருந்தான். ஜனத்தையும் சேர்த்துதான் ஆண்டவர் அவனோட அனுப்புறார் பாருங்க. ஜனத்தையும் சேர்த்துதான் அவனோட அனுப்புறார். அவனுக்காக யுத்தம் பண்றதுக்கு 300 பேரை தேவன் எழுப்பி வைத்திருக்கிறார். 318 பேர் கைபிடிந்த வேலையாட்கள் அவனோடு இருக்கிறவங்க. லோத்த மீட்கும்படியா போகிறதுக்கு யார் போறா? 300 வேலையாட்களை கூட்டு போறான் பாருங்க. என்ன சொல்றேன், 300 பீப்புள், 300. நான் சொல்ற நம்பர்ஸ் எல்லாம் நீங்க டிக்ளேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமா, ஒட்டு மொத்தமா வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, நடக்க போகுது. ஒட்டு மொத்தமா நடக்க போகுது, ஒட்டு மொத்தமா நடக்க போகுது. ஒரே நாள் இரவுல எல்லாவற்றையும் தேவனால மாற்ற முடியும். நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு நபர் கூட இல்லாம நீங்க உட்கார்ந்துருக்கலாம். நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படுகிற எல்லா ஊழியர்களும், எல்லா தொழிற்சாலைகளும், எல்லா நிறுவனங்களும் 2 பேர் 3 பேரை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 பேர் 3 பேரை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தேவன் அவர்களை அபிஷேகித்ததுனால, அந்த உணர்வு இருந்ததுனால ஜனத்திரள் அவங்களை நோக்கி வர ஆரம்பிச்சது பாருங்க, வர ஆரம்பிச்சது. இன்றைக்கு நீங்க பார்க்கிற பெருந்திரள், மோகன் சி அண்ணனா இருக்கட்டும், இயேசு அழைக்கிறார் விஷயங்களா இருக்கட்டும், அந்த ஊழியர் ஜீசஸ் கால்ஸுடைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தரும் இல்லாம ஆரம்பிச்சதுதான். ஆமா, கட்டின மனைவியோட ஆரம்பிச்சு, சிலர்லாம் மனைவி கூட இல்லாம தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா அவங்களுக்கு உண்மையா இருந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் உண்மையா இருக்கிறார். அதனால நம்ம வேற யாருக்கும் ஸ்கெட்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இருக்கிற ஜனங்கள் இங்க இதை கேட்கலையேங்கிற ஆதங்கம்லாம் வேண்டாம். இது இப்படி போய் விடுதாங்களேங்கிற ஆதங்கம்லாம் உங்களுக்கு தேவையில்லை. நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, பாதாளை சேவிக்காத 7000 ஜனத்தை தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். எகிப்துல இருந்து சில ஜனங்களோடு அவன் வெளியில வாரான் பாருங்க, சில மக்களோடு அவன் வெளியில வாரான். அந்த அந்த அவங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் டிராவல் ஆகி போகுது பாரு. அவங்களுக்கும் ஆபிரகாமுக்கு கீழே இருந்த அந்த 318 பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் டிராவல் ஆகி போகுது. அவனுங்களும் காரு வீடுலாம் வச்சிருக்கான். அவங்களுக்கு தெரியுமா, லோத்துக்கும் அவனுக்கும் ஏன் சண்டை நடந்தது? ஆபிரகாமுக்கும் வேலைக்காரங்களுக்குள்ள சண்டை, வேலைக்காரங்களுக்குள்ள தான் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலைக்காரன் நிறைய பேர் ஆயிட்டான். கார் பார்க்கிங்ல பிரச்சனை, இது ஓம் பார்க்கிங், இது ஏன் பார்க்கிங் சொல்லி தான் பிரச்சனை. அதனாலதான் பிரிஞ்சு போறாங்க. ஜனத்திரள் இந்த மாதிரியான நல்ல போராட்டத்தை கொண்டு வர போகுது. ஜனத்திரள் உள்ள வந்ததுனாலயே உங்களுக்கு சொந்த பில்டிங்ல நீங்க மாற போறீங்க. ஜனத்திரள் உள்ள வர்றதுனாலயே சொந்த இடங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. ஜனத்திரள் உள்ள வர்றதுனாலயே உங்களுடைய பார்க்கிங் வசதிகள் பெருக போகுது. ஜனத்திரள் உள்ள வர்றதுனாலயே உங்க மேல இன்னொரு க்ளோரி ரிலீஸ் ஆக போகுது. ஹalleluya, இட்ஸ் a glory அப்படினே வேதம் சொல்லுது பாருங்க. இட்ஸ் a glory. இட்ஸ் a glory. எல்லாம் சொல்லுங்க, ஜனத்திரள் என்னுடைய மகிமை. ஹalleluya, தேவனுக்கு மகிமை இல்லைங்க, எனக்கு மகிமைன்னு சொல்லுது, ராஜாக்கு மகிமைன்னு சொல்லுது. ஜனத்திரள் எனக்கு மகிமை. சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனாலும் பாதி பேர் என்ன பண்றான், ஒரு யுத்தம்னு வரும்போது அவனுக்கு பின்னாடி அவனுமே போவதுக்கு பயப்படுறான். அவனுக்கு பின்னாடி போக முடியாது அப்படின்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க பாரு. எல்லாரும் முன்னாடியும் அபிஷேகம் பண்ணப்படுறான். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 24 பாருங்க. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமர்த்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரித்து ராஜா வாழ்க என்றார்கள். எல்லாம் கோஷம்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் அபிஷேகம்லாம் நல்லா தான் இருக்கு. சுத்தி ஆட்களுக்கு முன்னாடி உயர்த்தப்பட்டதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் பாருங்கயா, இவன மாதிரி ஆள் உண்டாயா அப்படிங்கிற அளவுக்குலாம் 4 பேர் புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. சடக்குன்னு பார்த்தா ஒருத்தரையும் கண்ணுக்கு முன்னாடி காணும். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புத்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். இராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள். எல்லாம் சொல்லுங்க, மனதில் ஏவப்பட்டு
அவனோடு கூட போனார். எனக்கென்றும் மனதில் ஏவப்பட்டு என்னோடு கூட வரும்படியாய் ஒரு இராணுவம் உண்டாயிருக்கிறது. ஏமே ஜஸ்ட் ரெசிவ். நான் முதலே சொல்லிட்டேன், நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்க தெரிஞ்சணும். இட்ஸ் மோர் பவர். நான் பணத்தை பத்தி பேசுறதை விட ஜனத்தை பத்தி பேசும் பொழுது பரலோகம் ரொம்ப ஹெவியா தன்னுடைய இம்பாக்டை காட்டாம விட நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். அதனால நான் உங்களுக்கு சொல்றேன். நான் இதை அனுபவிச்சதுனால நான் சொல்றேன். எப்படா இந்த ஊழியத்தை தொடங்க போறோம், யாரா இருக்கா அப்படின்னு நினைச்சு நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது கண்ணு முன்னாடி ஜனங்களை கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துறார். ஏமே உனக்கென்று இவ்வளவு பேரை நான் வைத்திருக்கிறேன், இன்னும் நீ அறியாத ஜனம் ஒன்றை இருக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஏமே அப்படியே சொல்லியிருக்கிறார் இல்லையா? கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர். எத்தனையோ மொழி தெரியாதவங்கலாம் எனக்கு கால் பண்ணி என்னன்னே தெரியல, அதுவும் அவங்களும் டப்பா இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க, அரைக்குறை இங்கிலீஷ்ல எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. என்னன்னே தெரியல, உங்களுடைய யூடியூப் சேனலை பார்த்தேன் நான், எனக்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ஸ் போடுவாங்க, டெக்ஸ்ட் அனுப்புவாங்க. பாருங்க, தமிழே தெரியாது அவங்களுக்கு, ஆனா ஏதோ ஒரு விதத்துல யூ ஆர் அனாய்டட் நான் ஃபீல் பண்றேன், நீங்க எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க. நீ அறியாத ஜாதியை உன்னிடத்துல வரவழைப்பேன் ஆண்டவர் சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம். நீ அறியாத ஜாதியை உன்னிடத்துல வரவழைப்பேன்னு சொன்னதெல்லாம் எனக்கு ஞாபகம். பாருங்க, சரி இங்க விஷயத்துக்கு வரும். சொல்லுங்க, எனக்கென்ற ஒரு இராணுவம் ஏவப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனும் காது கேளாதவன் போல் இருந்தான். சில கூட்டங்கள்லாம் நீங்க நடத்தி சில கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்க வராமல் இருக்கும் பொழுது சில சவுண்டு வரும், போச்சு ஒன்றும் இல்லை தேராது இப்படிலாம் சத்தம் வரும் பாருங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? காது கேளாதவன் போல் இருந்தான். சொல்லுங்க, காது கேளாதவன் மாதிரி இருக்க பழகணும். ஆனா நடந்தது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த அதிகாரம் 11வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. 6வது வசனத்துல பார்ப்போம். சவுல் இந்த செய்தியை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதனால் அவன் மிகவும் கோபம் உண்டாவனாகி ஓர் இணை மாட்டை பிடித்து அதை ஸ்தானாதிபதியின் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகள் எல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மேல் வந்ததினால் ஒருமனப்பட்டு புறப்பட்டு வந்தார்கள். எஸ், ரிசீவ் இட். கர்த்தரால் உண்டான ஒரு பயங்கரம். கர்த்தரால் உண்டான ஒரு பயங்கரம் ஜனத்தின் மீது வந்ததினால ஒருமனப்பட்டு அவர்களோடு வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஒன்னஸ் உங்களுடைய டீம்ல இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், ஒரு ஒன்னஸ கர்த்தருடைய பயங்கரம் உங்க குடும்பத்திற்குள்ள உங்க டீமுக்குள்ள தேவன் இறக்குறார். ஏமே ஹல்லேலூயா. ஒரு ஒன்னஸே இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் பிச்சுக்கிட்டு நிற்கான், ஒவ்வொரு மாதிரி பேசுறான், ஒவ்வொன்றா போகுது. இப்படி பாதி பேர் இங்க பிச்சுட்டு போறான், பாதி பேர் அங்க பிச்சுட்டு போறான். கர்த்தரால் உண்டான ஒரு பயங்கரம் ஜனங்களுக்குள்ளே ஒரு மனதை கொடுத்தது என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு உங்கள் பின்பதாய் வரும்படியான ஜனங்களுக்கான ஃபேவரை நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. 1:17. ஏன்னா பழைய உடன்படிக்கையில இருந்தே பேசிட்டு இருக்கீங்களே தம்பி, புதிய உடன்படிக்கையில சொல்லவே இல்லையே அப்படின்னு எவனாவது கேட்டக்கூடாது பத்தியா? நீங்க கேட்க மாட்டீங்க, ஆனா எவனாவது கேட்பான். அவனுக்காக நான் சொல்றேன். இயேசு பேதுருக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தார். பலான மீன்களை பிடிக்க கற்றுக் கொடுத்த இயேசு அவர் வாயிலிருந்து சொன்ன வார்த்தையை நீங்களும் சொல்லுங்க, நானும் சொல்றேன். மார்க் 1வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. உங்க மேல இப்ப இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு பெரிய அட்ராக்ஷன், ஹியூமனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகம் உங்க மேல இருந்து ரிலீஸ் ஆகுது. ஏமே ஹல்லேலூயா. உங்க வாயின் வார்த்தைகளுக்காக, உங்களுடைய வியாபாரத்திற்காக, உங்களுடைய நல்ல பெயருக்காக, நீங்க செய்யற நன்மைக்காக சில திரள் கூட்டத்தை தேவன் உங்களுக்கு என்று அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மோரவா ஷதலவா ரகமட ரதலவா, என் பின்னால் வாருங்கள், மனுஷர்களை பிடிக்கிறவன் ஆக்குவேன். சொல்லுங்க, மனுஷனை பிடிக்கிறவன் ஆகுகிறேன். சொல்லுங்க இன்னொரு தடவை, மனுஷனை பிடிக்கிறவன் ஆகுவேன். ஹல்லேலூயா. ஆரவா சந்தலா படார, என் பின்னால் வாருங்க அப்படின்னா நான் என்ன செய்வேன்?
காசு பணத்தெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், வேர்ல்டுலேயே இருக்கிறதுலே வெல்த்தான ஒரு விஷயத்த, பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உண்டு பண்ணின மனுஷனை நானே நேசிக்கிற ஒரு விஷயத்த உனக்கு நான் சொந்தமா தரேன் அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. மோரவா. நிறைய பேர் சிலதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீங்க, உறவுகளை இழந்திருக்கிறீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏசாயா 43:3 பார்ப்போம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக, எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தாருன்னா அங்க இருக்கிற லேண்டை மட்டும் இல்ல, பீப்புள். எல்லாம் சொல்லுங்க, பீப்புள். எப்படி பிரதர் சொல்றீங்க? 4வது வசனம் சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இதைதான் நான் 1ஆம் தேதி பேச போறேன், இந்த வார்த்தையை வச்சு. கனம். எல்லாம் சொல்லுங்க, கனம். நான் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும், எல்லாம் சொல்லுங்க, மனுஷர்களையும். இங்கிலீஷ்ல வருது, ஐ வில் சென்ட் மென். பணத்தை பத்தி பார்க்கும்போது நம்ம ஒரு வார்த்தையை எடுத்து பார்த்தோம் இல்லையா, ஐ சென்ட் நவ் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு. அதே அதுக்கு ஒத்த வாக்கியம் தான் இது. ஐ வில் சென்ட் மென். ஆமென். ஐ வில் சென்ட் மென். எல்லாம் சொல்லுங்க, ஐ வில் சென்ட் மென். உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என் சமூகத்துல உன் ஜீவனை வைத்திருக்கிறையா? நீ என் சமூகத்துல எல்லாத்தையும் அர்ப்பணிச்சு நீங்க தான் எனக்கு ஜீவன் வச்சுட்டியா? நான் பெருசு இல்லை டாடி, உங்க திட்டம் தான் பெருசு, நீ வச்சுட்டியா? இந்த ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்க உனக்கு தாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Just receive the people. Amen. எந்த எண்ணிக்கையில மனுஷர்கள் உங்களுக்கு வேணும் நீங்க விசுவாசிக்கிறீர்களோ அந்த எண்ணிக்கைக்கு உண்டான மனிதர்களை இன்றைக்கு பெற்றுக் கொள்வீர்கள். 300, Amen. 400, 7000. இது சொன்னவர் உண்மை உள்ளவர். நான் சொன்ன இயேசு சொன்னாரு, மனுஷனை பிடிக்கிறவராக்குவேன் வான்னு சொல்லி கூப்பிட்டவரு சும்மா கிடையாது. பாருங்க, அதையும் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 41 பாருங்க, 40ல இருந்து பார்ப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளை நானும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொல்லப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கத்தை ஆரம்பிச்ச உடனே 3000 பீப்புள தேவன் அவனுக்கு சப்ளை பண்றாரு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றப்படும் பொழுது ஆவியானவர் ஊற்றப்படுறதை பத்தி தான் இந்த மந்த்லி மீட்டிங்ஸ்ல நான் பேசினேன். நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. லோக்கல்ல இருந்தவங்களே நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் மீட்டிங்லாம் மிஸ் பண்ணாதீங்க. எதை நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றீங்களோ அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். அது கிடக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அது விசாமத்தான் கிடக்கும். வெட்டப்பட்ட மரமானது வெட்டப்பட்ட இடத்திலேயே கிடக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆமா, அதை எவனும் எடுக்க மாட்டான். உங்களுக்கான விஷயத்த தேவன் அந்த உங்களுக்கென்று வைத்திருக்கிறவர்களை வைத்திருக்கதான் செய்வார். வேணுங்கிற வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம், வேண்டாம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. பாருங்க, அதனால டோன்ட் மிஸ் இட். லோக்கல்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அதை மிஸ் பண்ணாதீங்க. தவறாம நீங்க கலந்து கொள்ளுங்க. உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஏன்னா உங்களுக்கு அது புரியும். வசனத்துக்கு வாங்க. ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். பேர் பாருங்க, ஒரு மனுஷனையும் ஒரு மீனை பிடிக்கிறது எக்ஸ்பீரியன்ஸான ஆளு மீன் பிடிக்கிறதுல அதை பிடிக்க கூட துப்பற்ற ஒருத்தனை எடுத்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மனுஷனை பிடிக்கிறவளாக்குவேன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஊழியத்துல ஜனங்கள் இல்லைன்னு சொல்லி ப்ரெஷர் ஆகாதீங்க. இதை நீங்க ரிசீவ் பண்ணுங்க. அந்த ஃபேவரை நான் உங்களுக்கு இன்னைக்கு அன்லாக் பண்ணி விடுறேன். ஏமே, ஃபேவரை உங்களுக்கு அன்லாக் பண்ணி விடுறேன். அந்த ஃபேவரை உங்க மேல நான் கட்டவிழ்த்து விடுறேன். 3000 பேர் சேர்த்துக்கொள்ள பட்டார்கள். 47 பாருங்க, தேவனை துதித்து ஜனங்கள் எடுத்தும் 47 பாருங்க, அதே அதிகாரத்துல 2:47 தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த சர்ச் மினிஸ்ட்ரிக்காக மட்டும் நான் சொல்லல, அல்லது பொதுவான சபை காரியத்திற்காக நான் சொல்லல. நீங்க ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் தலைவனா இருக்கிறீர்கள் என்றால், அனுதினமும் உங்களுக்கான ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்தி ஜனங்களை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். ஹல்லேலூயா.
வானாவுனே மினிஸ்ட்ரியில் ஆள் கேட்கிற மினிஸ்ட்ரி ஆள் இல்லை. உங்களுக்கென்று சில ஜனங்களை தேவன் அனுதினமும் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஏமே உங்களை சொல்லுங்க, அனுதினமும். ஆமா, அனுதினமும் கொண்டு வந்து அவர் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. அனுதினமும் உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார். இன்னும் நிறைய இருக்குது. மோசையை குறித்து பார்க்கலாம், நிறைய பேரை குறித்து பார்க்கலாம். நான் டைம் இல்லை, நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். 1ஆம் தேதி கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் நான் சொல்றதெல்லாம் உண்மை நம்புறீங்க? ஏமே ஜனம்தான் கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷம். அதையே உனக்கு சப்ளை பண்றேன் அப்படின்ட்டார் ஆண்டவர். ஏமே ஜனமே வருமானால் கனம் வராதா, பணம் வராதா? எல்லாம் லகுவாய் நம்ம இடத்துல வரும். மனிதர்களை கையாளுறதும் மனிதர்களை சேர்க்கிறதும் தான் அவர் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் என் பின்னாடி வா, நான் அதை உனக்கு எப்படின்னு கற்றுத்தாரேன், நான் அதை உனக்கு செய்கிறேன்னே சொல்றாரு. செஞ்சும் காட்டிட்டார். பேதுருக்கு சொன்னாரு, செஞ்சும் காட்டிட்டார் எப்படி மனுஷனை பிடிக்கிறான் அப்படின்னு சொல்லி. ஒரே அபிஷேகம், ஒரே மீட்டிங், 3000 பீப்புள் உள்ள வராங்க பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. அந்த மாதிரியான பூம் இன்றைக்கு உங்களுக்கு நடக்க போகுது. பேதுருவை போல பின்னாடி போயிருக்கலாம், நிறைய காரியங்களை நீங்க ஏமாந்துருக்கலாம், தோத்துருக்கலாம், லாஸ் பண்ணியிருக்கலாம், தூர போயிருக்கலாம். ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், மீண்டுமாய் ஒரு பெந்தேகோஸ்தே உன் வாழ்க்கையில் இன்றைக்கு துவங்க போகுது. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த அதே அற்புதம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. குறிப்பாய் ஜனம் விஷயத்துல நடக்க போகுது. ஏமே உங்களை விட்டு தூர போனவர்கள் எல்லாம் உங்களை திரும்பி நோக்குகிற ஒரு நாளா இருக்கும் போது, கர்த்தரால் உண்டான பயங்கரம் ஜனத்தின் மீது ஒரு மனதை தந்தது போல. ஆமே, நீங்க உங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைச்ச ஆட்கள்லாம் உங்களை நோக்கி வர போறாங்க. மனிதர் கண்கள்ல தயவை உண்டு பண்ணின தேவன். மோரபா ஷதலபா ரகமாடா ரதலபோ ஷியான்சலபா டராதி ஆபிரகாமுக்கு முன்னொரு கைபிடிந்த வேலையாட்களை அனுப்பின தேவன். தாவீதிடத்துல நொறுக்கப்பட்டவர்கள், இருதயம் நறுங்குண்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் 400 பேரை கூட்டி சேர்த்த தேவன். பாகாலை சேவிக்காத 7000 ஜனத்தை வைத்திருக்கிற தேவன். அவர் சொல்லி இருக்கிறார், ராஜாவுக்கு அது மகிமை, ஜன திரட்சி ராஜாவுக்கு மகிமை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஸ்திரீகளா இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு தொழிலை பண்ற ஒரு ஆளா இருக்கலாம். பாருங்க, இல்ல இன்றைக்கு ஒரு பெரிய என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில் நடக்கும் போது, ஜன திரள் உங்களை நோக்கி வரப்போகுது. வேர்ல்டுலே இருக்கிற பெஸ்டான வெல்த் மனிதன் தான், அது உங்களை நோக்கி வரப்போகுது. பாருங்க, உங்களுடைய செய்கைகளுக்காக, உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற நோக்கத்திற்கு, திட்டத்திற்கு தேவன் திரளான ஜனங்களை, பாகாலை முத்தம் செய்யாத வாய்களுடைய ஜனங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். I bless you in the name of Jesus. சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் என்னோட வாழ்க்கையில வந்து விளங்குங்க இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையினால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா கண்டிப்பா கதைங்க. ஆமென். ஒரு பெரிய அறுவடைய தேவன் சிவர். ஆரம்பத்துல நம்ம சொன்ன மாதிரி சங்கீதம் 20 சொல்லி இருக்குது, காணிக்கைகள் எல்லாம் நினைவு கூறுகிற நேரம் அப்படின்னு. ஆமென். சங்கீதம் 20:3 உங்களுக்காக ஆஃபரிங் அனுப்புறவங்களுக்காக மட்டும் நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சங்கீதம் 20. என்ன பிரதர் இப்படி ஆஃபரிங் அனுப்புறவங்க மட்டும் ஜெபிக்கிறீங்க? நான் சொல்லலை, வசனம் அதோடு ஒத்து போறதுனால அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் நான் கொடுத்து உனக்கு ஈடாக ஜனங்களை நான் தரேன். அது அவர் சொன்னது. ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இந்த வார்த்தையில சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய காணிக்கைகள் எல்லாம் நினைவூறப்படுகிற இந்த நேரத்திற்காக நன்றி. ஜனங்களாய் ஒரு பெரிய அறுவடை உண்டாகிறபடி நான் நன்றி. இவங்க பார்க்கிற தொழில், இவங்க பார்க்கிற மினிஸ்ட்ரி, இவங்க பார்க்கிற சகல காரியங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனத்திரளை அவர்கள் பார்க்கட்டும். இவங்க மீது சொல்லப்பட்ட ராஜரீக அபிஷேகம் அந்த வேலைகளை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே. ஆமென். I bless you, I bless you, I bless you. கர்த்தர் நல்லவர். ஸோ 1ஆம் தேதி இதேதான், ஜனம், கணம், பணம் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய திரட்சியை பார்க்க போகிறோம். இந்த மந்த்து ஜூனில் என்ட்ரி ஆகும்போதே சில காரியங்களை ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு தான் போக போகிறோம். இனிமே சில கடனோட அடுத்த மாதத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறது இல்லை. சில பிரச்சனைகளோட அடுத்த மாதம் என்ட்ரி ஆக போகிறது இல்லை. அடுத்த லெவலுக்குள்ளே போக போகிறோம்.
So join with me and come with me. Amen. Bless you. God bless you. Thank you. Thank you. God bless you.